அனைவருக்கும் வணக்கம். இந்த மகாலயபட்சத்தினுடைய ஒரு சில சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மகாலயபட்சம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த பித்ருதோஷத்தால் நிறைய காரிய தடைகள், முக்கியமாக இதில் பிரச்சனைகள் எதில் வரும் அப்படின்னா, தான் செய்யக்கூடிய தொழில் மேன்மை அடையாது, வேலை நிரந்தர வேலையாக அமையாது. இது ரெண்டு விஷயங்களும் ரொம்ப பெரும்பான்மையாக பாதிக்கப்படும். பித்ரு சாபம் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் நிலையும், அதாவது வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். வருமானம் அப்படிங்கிறது பாதிக்கும். குடும்பத்தில் எப்போவாறு சண்டை சச்சரவுகளாகவே இருந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் ஆகட்டும், அல்லது பங்காளிகள் சண்டைகள் ஆகட்டும், பங்காளிகளோட அந்யோன்யம் இல்லாமல், இந்த மாதிரி அண்ணன் தம்பிக இவர்களோட அந்யோன்யம் இல்லாத இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பித்ருதோஷம் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த பித்ருதோஷத்தை முழுமையாக நிவர்த்தி செய்வதற்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னா இந்த மகாலயபட்ச காலம். இந்த மகாலய அமாவாசை எதிர்வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை, அதாவது 21ஆம் தேதி, 21 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. இது ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த பித்ருதோஷத்தை குறிக்கக்கூடியது, நமக்கு இந்த தோஷம் இருக்கிறத காட்டக்கூடியது சூரியன் தான். அந்த நாள்லேயே வருதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதனால இந்த எதிர்வரக்கூடிய இந்த அமாவாசையினால நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த 15 நாள் அப்படிங்கிறத நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. இந்த மகாலயபட்சம் இந்த 15 நாட்களும் அவர்களுக்கு எள்ளு தண்ணி கொடுக்கணும், அதாவது தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு அனைவருக்கும். அவர்களுடைய ஆசி இல்லாமல் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. எப்படி நம்ம நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தெய்வத்திட்ட போய் நிற்கிறோமோ, அதே போல தான் அவர்களும் தெய்வமானவர்கள். நம்மளோட வாழ்ந்து நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துட்டு அவர்கள் தெய்வமானவர்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய இது கடமை. இதெல்லாம் கடமை. இது ஒரு செயலாக நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த கடமையை கண்டிப்பாக நாம் செய்தே தீர வேண்டும். இந்த கடமையை இது செய்து முடிக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாகவே ஆக முடியும். இந்த கடமைங்கிறது நிறைய, இந்த பிறப்பே ஒரு நம்மளுடைய கடமைகளை செய்வதற்காக தான் இந்த பிறப்பே நம்ம எடுத்திருக்கோம். நான் ஏன் இந்த தோஷத்தோட பிறந்தேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறது உண்டு. நீ அதை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பிறப்பெடுத்திருக்கங்கிறத மனசுல வச்சுக்கணும். பிறப்பின் நோக்கம் அறிவது ரொம்ப முக்கியம். ஏதோ பிறந்தோம், படித்தோம், சம்பாதிச்சோம், திருமணம் பண்ணணும், குழந்தை குட்டி இருந்தது, செத்து போனோன்றதை தாண்டி இந்த பிறப்பின் நோக்கம் அறியணும் முதல்ல. அப்ப நான் தனக்கு ஒரு தோஷம் இருக்குன்னா, தோஷம்னா என்ன? குறைபாடு. ஸோ அந்த குறைபாட்டை சரி செய்ய வேண்டும். நம்மளுடைய உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை சரி பண்றோம்ல, அது குறைபாடு தானே. அதுபோலதான் இந்த தோஷங்களும். தோஷம் என்பது ஒரு குறைபாடு. ஸோ இந்த ஆன்மா இந்த உடம்புல இதையெல்லாம் நம்ம அனுபவிக்கணுங்கிறது தான் விதி. இதை நம்ம விதின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம், கர்மான்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம், கர்மா அப்படிங்கிற ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம். இதெல்லாம் தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள், இதுக்குள்ள டெப்தா போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஆன்மா அப்படிங்கிறது கர்மத்தால் சூழப்பட்ட சுத்த தத்துவமான ஆன்மா. அப்படின்னா என்னன்னா, நம்ம கர்மாவால சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அப்படின்னு பொருள். சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த ஆன்மா. அப்ப இந்த ஆன்மாவும் இந்த கர்மாவுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட்டு இருக்கு. அப்ப இந்த கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும். இன்னொரு பேச்சு வழக்கம் உண்டு, மறந்ததை மகாலயத்தில் விடு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. என்ன அப்படின்னா, மறந்ததை அப்படின்னா, நீ செய்ய மறந்ததை, உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க மறந்துட்டீங்க இல்லையா, அந்த மறந்த கடமையை மகாலயத்துல நீங்க அதை செஞ்சு அதை சரி பண்ணிக்கங்கன்னு சொல்றது தான் மறந்ததை மகாலயத்தில் விடு அப்படின்னு பேர். இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. என்ன அப்படின்னா, மறந்தவர்களை மகாலயத்தில் விடு.
ஏன்னா நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தாய் தந்தைய தாத்தா பாட்டி இதை மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம வேறு யாரையும் இதில் வந்து எடுத்துக்க மாட்டோம். நிறைய பேர் மறந்துருப்போம். இன்னொன்று, 21 தலைமுறைக்கும் நம்ம தர்ப்பணம் செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறது தான் இந்த மகாலயபட்சம். அதே மாதிரி வசு ருத்ரா ஆதித்ய ரூபங்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய காலம் இது. நம்ம இதெல்லாம் என்னன்னே நிறைய பேர்த்துக்கு தெரியாது, எதுக்கு கொடுக்குறோன்னு தெரியாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது இதில் ரொம்ப ஆச்சரியமான நிறைய உண்மைகள்லாம் இருக்குது. இது நிறைய அனுபவ கருத்துக்களும் நிறைய உண்டு. நீங்கள் இதை தொடர்ந்து 15 நாள் இந்த மகாலயபட்சத்தை செய்து பாருங்க. உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலையில் நல்ல மாற்றம், உங்களுடைய மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இதை நீங்கள் முழுமையாக செஞ்ச பிறகு நீங்கள் அதை உணர்வீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுல கிட்டத்தட்ட ஒரு 3 வகையாக இருக்குது. நான் டெய்லியும் போய் எள்ளு தண்ணி விட முடியாது, டெய்லியும் போய் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறது. இதில் 3 வகையான தர்ப்பணம் உண்டு. என்ன அப்படின்னா, ஒன்று பார்வண சிரார்த்தம் அப்படிங்கிறது. இது வந்து ஹோமத்தோடு செய்கிறது. இதுக்கு பலன் ரொம்ப அதிகம். பார்வண சிரார்த்தம். அதற்கு அடுத்தது ஹிரண்ய சிரார்த்தம். இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிராமணருக்கு ஒரு ஹிரண்யம் அப்படின்னா பணம் அவர்களுக்கு கொடுத்து, அதே மாதிரி அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்து அவர்கள்கிட்ட ஆசி வாங்கிறது. இது வந்து ஹிரண்ய சிரார்த்தம். அதற்கு அடுத்தது தர்ப்பண ரூபம் அப்படின்னு சொல்லுவோம். எள்ளு தண்ணி விட்டு நம்மளுடைய முன்னோர்களுக்கு அவர்களுடைய தாகத்தையும் அவர்களுடைய பசியையும் போக்குறதா இது வந்து ஒரு ஐதீகம். இந்த 3 ரூபத்தில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் இந்த முன்னோர்களுக்கு நம்ம வந்து இதை கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மகாலயபட்சத்தினுடைய முக்கியமான ஒரு விசேஷம். ஸோ நம்ம எப்படியெல்லாம் ஊர் திருவிழாவை ஒரு 15 நாள் கொண்டாடுவோமோ அதே போல் விரதம் இருந்து, விரதம்னா பெரிய விரதம்லாம் இல்லை, அசைவ உணவு தவிர்த்து வெளியில் எதுவும் சாப்பிடாமல் ஒரு 15 நாட்கள், 15 + 1 16 நாட்கள் வெளி உணவுகளை தவிர்த்து, ஆண் பெண் சேர்க்கையை தவிர்த்து ஒரு 16 நாட்கள் விரதம் இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமையை நீங்கள் கண்டிப்பாக செய்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலனையும் நற்செய்தியும் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுல என்னுடைய ஆணித்தனமான கருத்து இருக்குது. ஸோ அனைவரும் இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் வளர்ந்து, பொருளாதாரத்துலேயும் சரி, நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அனைத்து நிலைகளிலும் நல்ல மேன்மை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.